உன் பேச்சை கேட்டு இந்த ஷூவை வாங்கினேன். ஏசிஸ்ல நோவா பிளஸ் 5 நல்லா இருக்குங்க. போட்டு ஓடுனேன்னா எனக்கு கால் வலிக்குது. அதுக்கு ஏன்டா இப்படி கோவப்படுற? எங்க வலிக்குது உனக்கு காலில்? ரொம்ப நேரம் ஓடுனா எனக்கு இந்த இடத்துல பெயின் வருதுடா 2 கால்லையும். நீ ஏன்ட்ட என்ன கேட்ட? டெய்லி நான் 10 கிலோமீட்டர் ஓடுவேன், நல்லா குஷன் இருக்கிற மாதிரி ஷூ வேணும்னு தானே கேட்டேன். டிராப் சைஸ்னு ஒரு மேட்டர் இருக்கு, அது உனக்கு தெரியுமா? டிராப் சைஸா அப்படின்னா? டிராப் சைஸ்னு என்னன்னே தெரியாதா? முதல்ல ஷூ எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கடா. ஷூல மொத்தம் 3 மேட்டர் இருக்கு. முதல்ல ஸ்டாக் ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் டோ ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ண அப்படின்னா உனக்கு டிராப் சைஸ் கிடைக்கும். அதுதான் ஒரு ஷூவோட டிராப். இது வந்து ஒரு ஷூக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நோவா பிளஸ் 5 இருக்குல்ல, அதோட டிராப் சைஸ் 8 mm. இதோட டிராப் சைஸ் 8 mm தான். அதோட ஸ்டாக் ஹைட் 40 mm மேல, இதோட ஸ்டாக் ஹைட் 40 mm கீழே. இப்போ ஸ்டாக் ஹைட் அதிகமா போடுறதுனால எனக்கு பிளான்டர் ஃபிசியாட்டிஸ் பெயின் வருது. அதே மாதிரி உனக்கும் அந்த பெயின் வருது. இப்போ இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முதல்ல 15,000 ஷூ வாங்கி நான் ஓடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த ஷூ எனக்கு பெயின் வருதுன்றது தெரிஞ்சு. இதே டிராப் சைஸ் ரொம்ப கம்மியா ஷூ வாங்கி போட்டு லாங் டிஸ்டன்ஸ் ஓடணும்னு அக்கிலியஸ் டெண்டான்ற ஒரு இடத்துல பெயின் வரும். ஸோ நம்ம தான் நம்ம செலவு பண்ணி ஷூவை கண்டுபிடிக்கணும். ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த ஷூ நல்லா இருக்குமான்னு கேட்டா ஓகே அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ என் 15,000 போச்சா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. 1,500 மாசம் இஎம்ஐ கட்டி வாங்கினேன் 16,000 ஷூவை. 3 மாசம் தான் ஆகுது, 600 கிலோமீட்டர் ஓடியாச்சு. இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் ஓடலாம். இஎம்ஐ கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஷூவோட மைலேஜ் முடிஞ்சு போகும். இப்படித்தான் இருக்கு நம்மளோட பொழப்பு.